கொடுத்தபடினாலே ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பெத்தேல் புது வாழ்வு திருச்சபையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த ஆராதனையை யூடியூபின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கின்ற இடங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே, நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவான பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த கால வேளையில நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆலயத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். ஆனபடினாலே ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் நாம் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனபடினாலே அவரை நோக்கி பார்த்து ஆண்டு சமூகத்தில் நாம் செபிப்போம். இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வாதம் தரும்படியாக, இந்த ஆராதனை வேளையில தேவன் மகிமைப்படும்படியாக, தேவன் நம்மை நடத்தும்படியாக, பாடல் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாய் நடத்தி தரும்படியாக, கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஆண்டு சமூகத்திலே நாம் செபிப்போம். கிருபையும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் கடைசி மட்டும் இந்த ஆராதனைகளை பொருட்படுத்தி நடத்தணுமா செபிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுமா செபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. பாடல் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசணுமா செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடணுமா செபிக்கிறோம். இந்த இல்லமானது ஆண்டவரே உங்களுடைய ஜெப வீடாக நீர் மாற்றி கொடுத்ததற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். வந்திருக்கிற அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவனுடைய பிரசனத்தை எங்கள் உணர எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 10 வாரங்களாக நம்முடைய ஆராதனைகள் சபைகளில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த வீட்டில் ஒரு சிலரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த வாரம் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பமாக நாம் இணைத்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனபடினால் இங்கு வந்திருக்கிற குடும்பங்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் அநேகர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினாலே இந்த முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஒருமித்து நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் முதலாவதாக நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதாவது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலர்ந்து போயிட்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் அந்த ராத்திரி வேளையில சிறைச்சாலையில பாடும் பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த நாளில நாம் எல்லாரும் ஒருமுக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இயேசுவின் மீது வைத்து நாம் எல்லாரும் ஒருமுகத்தோடு நாம் தேவனை ஆராதித்து துதித்து நாம் மகிழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கட்டுகளை, பிரச்சனைகளை தேவன் அவிழ்த்து விட அவர்
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினாலே இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அந்த பைபிள்ல 2வது பாடல், நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம், தேவனை உயர்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த ஜெப கூடாரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஒரு சிலராய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கே 2 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவருடைய மத்தியில வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வழியில நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். அந்த பாடல் புஸ்தகத்துல இல்லை, பட் நம்ம எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். ஆனபடினால இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடம். அவருடைய நாமமே இல்லாமல் வேற எந்த நாமத்தை கொண்டும் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் நாம் வெற்றி சிறக்க முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கால வழியில கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதிக்கிறோம். அப்படினால இந்த நேரத்துல நாம் கருத்தோடு துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நாம் துதித்திடுவோம். இந்த காலைகளில் நாம் எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் நாம் எல்லாரும் எழுந்து நின்று, இங்கே இருக்கிறவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் நீங்கள் உங்கள் வீடுகளில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலைகளில் நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து, எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நம்மை தப்புவித்து, நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் தேவன் நம்மை காத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த வியாதியினால மறித்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை தேவன் காத்து வந்திருக்கிறார். தேவன் கிருபையாய் காத்து வந்திருக்கிறார். இரக்கமாய் நம்மை காத்து வந்திருக்கிறார். ஆனபடினாலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே இயேசப்பா, எங்களை பாதுகாத்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லாரும் மறித்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில், எல்லாரும் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்தீரே ஆண்டவரே. இதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். என் வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரே தேவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் எல்லா தேவைகளையும் இந்த நாள் வரைக்கும் சந்தித்தே மற்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் சபையாக குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே உயிருள்ள கடவுளாகிய உம்மை, ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஆண்டவரே என்னை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் அந்த ஒரு சிலராய் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா உமக்கு நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை
வாசத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஜெபிக்க போகிறோம். ஒரு நேரமாக நாம் துதித்து தேவனை ஆராதித்தோம். ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஒரு சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில காரியத்திற்காக நாம் ஜெபித்து நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் முதலாவதாக தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நேரத்தில் அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலவழியில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை நாம் தேடும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் ஆசீர்வதிக்கப்பட இந்த தேசத்தை ஆளுகிற அரசியல்வாதிகள் சரியான திட்டங்களை நிறைவேற்ற அவர்கள் ஏறெடுக்கிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும்படியாக இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருத்திற்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, கவர்னருக்காக, மாநிலங்களுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த காரியங்களுக்காக தேவன் இந்த தேசத்தை, இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அரசாட்சி செய்கிறவர்கள் சரியான முறையில் செய்யத்தக்க, மக்களுக்கு ஏறெடுக்கிற திட்டங்கள் சரியான முறையில் போய் அவர்களுக்கு சேரும்படியாக இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் பாரப்பட்டு தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அதிகாரத்தில் இருக்கிற ராஜா அப்பா, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து அப்பா சின்ன சின்ன அதிகாரத்தில் இருக்க எல்லா அதிகாரிகளையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே திட்டங்களை ஆண்டவரே அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற, அதை செயல்படுத்துகிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சுவாமி. எங்களுடைய தேசம் முழுவதும் ஆண்டவரே பாவத்தால நிறைந்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீரே சுவாமி. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை முழுவதுமாய் நீ கழுவ வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே பிசாசினால ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பண ஆசையினாலையும் ஆண்டவரே பதவி ஆசையினாலையும் தகப்பனே ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே நசரே இயேசுவின் நாமத்தினால இப்போது நாங்கள் உடை தருகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு சுவாமி. ஆண்டவரே உடைய நாமத்தை சொல்லும் போது ராஜா எல்லாமே ஆண்டவரே அப்பா தெரித்து ஓடி போகும் சுவாமி. ஸ்தோத்திரம். அப்படியே எங்களுடைய தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா அந்த பொல்லாத ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்தகார கிரியைகளின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கட்டுகளிலிருந்து விடுதலையை தாங்க சுவாமி. துரைத்தன ஆவியிலிருந்து விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஆண்டவரே வானமண்டல பொல்லாத சேனைகளிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இப்போது தாங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கொரோனாவால ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக தேடும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா முதலாவது ஆண்டவர் கிறிஸ்தவர்களாய் இருந்த நாங்கள் சுவாமி ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் அலட்சியப்படுத்திருக்கிறோமே சுவாமி. அப்பா எங்களுடைய சுயத்தினால ராஜா ஆண்டவரே அநேக நாட்கள்ல ராஜா தகப்பனே உமக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே எங்களுடைய சுயத்தை நாங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல நிறைவேற்றிருக்கிறோமே அப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் நீ மறுபடியும் எங்களை மன்னிப்பீராக சுவாமி. மன்னிக்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா முழுவதுமா விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா முதலாவது கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு ஆண்டவரே பெரிய விடுதலைக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அலட்சியப்படுத்தின ஆண்டவரே அப்பா நாட்களுக்காக ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே
சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நாங்க ஆண்டவரே உண்மை பிரதிபலிக்க ஆண்டவரே கிறிஸ்துவை உடையவர்களாக ஆண்டவரை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்துல நாங்க வாழ எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே பெரிய சாட்சியா எழும்ப நிற்கிறதை பாராட்டவே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆண்டவரே அப்பா குறைகளையும் எல்லா தீமைகளையும் எல்லா பாவங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் இருதயத்துல கட்டப்பட்டிருக்க எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போடுவீராக சுவாமி. நீர் அவிழ்த்த கட்டுகளை எவனாலும் ஆண்டவரை கட்ட முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே நீர் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடிய ஆளுங்க எங்களுடைய தேசத்துக்கு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களுடைய தேசம் முழுவதும் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க ஒரு எழுப்புதலை பார்க்கிற ஆண்டவரே எதிர்பார்க்கிறோம் சுவாமி. அந்த எழுப்புதலை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்துல. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிறிய குழந்தைகளை கொண்டு பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த எழுப்புதலை நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியமும் ஆண்டவரே எழுப்புதல் அடையட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்துல. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. அப்பா நாங்க இம்மட்டுமாய் ஆண்டவரே ஆண்டவரே பிரசங்கித்த ஆண்டவரே சத்தியத்தை சொன்ன ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வருகிற சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ராஜா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிய பாவம் மன்னிப்பு மீட்பை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த எழுப்புதனால நாங்க ஒரு திரளான ஜனமா ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தோடு உடைய சமூகத்துக்கு எல்லாரோடையும் சேர்ந்து ஆண்டவரே நாங்க ஆராதிக்கக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா. அந்த பரலோகம் இறங்கி வரணும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பலிகளினால ராஜா உடைய பரலோகம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே அதுக்காக ஆண்டவரே எங்களுடைய எல்லா சுயங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுயம் எங்களை ஆளக்கூடாது சுவாமி. ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க எங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் ஆண்டவரே மையப்புள்ளியே இருந்து ஆண்டவரை வழிநடத்த. அப்படியே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ராஜாக்களின் இருதயத்தை ஆண்டவரே மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே நீதியின் பாதையில நீங்க நடத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆளுக்கூடிய ஆண்டவரே அப்பா கிருபையையும் ஞானத்தை நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. ஸ்தோத்திரம். அவர்கள் மூலியமா எங்களுடைய தேசத்துக்கு செழிப்பை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு பிரியமான ஆண்டவரே அரசாங்கமாக உமக்கு பிரியமான தலைவர்களாகவும் மாற நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தெய்வீக ஆளுகை எங்களுடைய தேசத்துல இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நன்றி சொல்வோம். பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவாணி ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடினாலே உமக்கு கொடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக இன்னொரு குறிப்பு இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல இந்த லாக்டவுன்னால ஊரடங்கினால எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியா நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல நாலாவதாக இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊரடங்கினால வேலைகளை இழந்து தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால எத்தனையோ வேலை இழப்புகள் மத்தியில வாழுகிற மக்களுக்கு தேவன் இறங்கும்படியாக இந்த 4 குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் சீக்கிரமாய் சுகப்படுத்த. அது மாத்திரமல்ல ஊரடங்கினால இன்றைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுடைய தேவைகளை கண்ணீரை தேவன் துடைக்கும்படியா நாம் ஜெபிப்போம். கடைசியாக இன்றைக்கு இந்த ஊரடங்கினால எத்தனையோ பேர் வேலைகளை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்த நடத்தும்படியாக இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலவேக்காக நன்றி வாங்க
இந்த நாளை நம்ம ஆராதிக்க மற்றும் நாமத்தை மையப்படுத்தி அந்த தெய்வத்தால் நன்றி. அப்பா ஒரு நம்முடைய ஜெபத்தால் நன்றி கொண்டு சின்ன தகப்பன் பிதா குமாரன் பசுத்தாவின் மத்தியிலே நமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரம். தாவே போது சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை நீர் அறிந்திருக்கிற சுவாமி, நாங்கள் வேண்டுவதற்கு மேலாக நினைப்பதற்கு எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறேன், போதுமானவராக இருக்கிற வார்த்தை உண்மையுள்ளவராக இருக்கிற நன்றி சத்தியா சோத்திரம். அப்பா பிதாவே இந்த நாளை ராஜா ஸ்தோத்திரம் கொண்டு என்னுடைய வியாதி மட்டுமா பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கருத்து நான் வைத்து செவிக்கிற சுவாமி ஸ்தோத்திரம். தாவே நீ சொன்னீரே நீ பலனமா இருந்தாலும் என் விடவத்தின் பலன் போதுமா விடங்களை சொன்ன ஜீவனோட தகப்பனே அப்பா இந்த நிமிஷம் ராஜாவுடைய சரீரத்தில் மாசத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார பலவனத்தையும் நாவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் எடுத்துக் கொடுக்கிற சுவாமி. அப்பா உங்களுடைய பலனை உங்களுடைய சுகத்தை உங்களுடைய விடலை உங்களுடைய கையில கொடுத்து அவளை நீர் ஆசிரியக்கணுமா நாங்கள் சுவாமி. அப்பா சுகம் ஆரோக்கியத்தோடு வீடு வந்து சேரத்தக்கதை ஒவ்வொருவருக்கும் அப்படி சுகத்தை நீர் கட்டளிடமா நாங்கள் சுவிக்கிற சுவாமி. எனக்கு சுத்தமுடைய நீ சுத்தமாக நீ சொன்னீரே அப்பா உடைய சுத்தத்தால் ஒவ்வொரு இந்த நிமிஷம் நீ சுத்தமாக்கி குணமாக்கி சுகமாக்கி போன விட ராஜா நீ என் நாமத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு நடந்து சொன்ன தகப்பனவா அப்படியே ராஜா உங்களுடைய நாமக்கள் படிக்கிறதுக்கு நடக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ள அப்பா விடலை பெற்றுக்கொள்ள நீ திரும்ப செய்கிறவரே ஒவ்வொருவருக்கு ராஜா நீ டாக்டர் மருத்துவ பரிகாரி பரமத்தை பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளிட வேண்டுமான அச்சுவைக்கிற சுவாமி ஸ்தோத்திரம். தாவே தொட்டு குணமாக்க நம்மளோட கரங்கள் குறுகி போல எங்கள் ஜெபத்தை கேட்க கூடாமே தேவனுடைய செவிகள் மந்தமான சுவாமி. அப்பா நீ கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கினபடியா சுகமாக்கினபடியா என் தலைமுறை நீங்கள் குணமானேரோட சொன்ன வாசம் சத்தியத்தை விட்டோம். அப்பா உங்களுடைய வாக்கியத்தை ஒவ்வொருவரையும் குணமாக்கினபடியா நாங்கள் நன்றோடு 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 ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரிக்கிற சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். அப்படியே ராஜா ஆவியான நமக்கு நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா உயிருள்ள குடும்பங்களோட கருத்தை நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. எத்தனை இறப்புகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை வேதனைகளையா நீர் வந்திருக்கிறேன் சுவாமி. அப்பா பிதாவே அவருடைய அப்பா ஆற்றுவார் தேற்றுவார் அப்பா அவருடைய ஆதரிப்பார் யாருமலையா ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். அப்பா அவனோட சரி எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அப்பா அவருடைய ஆத்மா ராஜா அமைதியா இருக்க முடியாது ஐயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். இந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதலையும் அன்பை தந்து அந்த குடும்பத்தை தேவ நீர் ஒருவரே தேற்றணுமா நாங்கள் செபிக்கிற சுவாமி. அவளை பலப்படுத்தணுமா செபிக்கிறேன். உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சி அவளை நீ நிரப்பணுமா நாங்கள் செபிக்கிற சுவாமி. உங்களுடைய ஆவியான அந்த குடும்பத்தை இடைகட்டி நீர் பாதுகாத்துக் கொள்ளணுமா செபிக்கிறேன். உங்களுடைய அன்பின் பாத்தி அந்த குடும்பத்தை நீங்க அப்பா தேற்றணுமா நாங்கள் செபிக்கிற சுவாமி. பலப்படுத்தி நீங்க பாதுகாத்துக் கொள்ள போற நமக்கு நன்றி. அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா குறைகளையும் தேவ நிர்வாகித்தாங்க. அவங்க எதிர்பார்க்க எல்லாத்தையும் அவளை சந்திங்க. அப்பா அவங்களுடைய சுத்தத்தை மட்டும் அவளை ஆசிரியக்கணுமா செபிக்கிறேன். எந்த விதத்தில் ராஜா அவளை சுமந்து பார்க்காம அதிகமான அவளை பலப்படுத்தி ராஜாவும் சோதரக தாவே தைரியப்படுத்தணுமா நாங்கள் செபிக்கிற சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குலத்திருக்கிற எல்லா பயமுள்ள ஆவியை எடுத்து கொடுங்க. தைரியமுள்ள ஆவியை கொடுத்து இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போறீங்க அதுக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஆசிரியர் இந்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் நீ கட்டளையிட்டீங்க அதுக்காக நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிங்கிற ராஜா இந்த நாளே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா வேலை வாய்ப்பு இல்லாமல் நாளில் அப்பா சதி ஏமாற்றத்தோடு தோல்வோடு இருக்கிற காலையில அந்திக்கு சுவாமி அப்பா சத்திரகத்த பயத்தோடு நடுக்கத்தோடு அப்பா இனி என்ன செய்வோம் என்று சொல்லி கலைஞர் எல்லா கலக்கங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அந்நேரே சோதனமான அந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க இடைவிடுங்க. அப்பா அவளை கூட நீ கேட்கணுமான அவள் சொல்லிக்கிற சுவாமி. எனக்கு வந்து பயப்படாமல் தெரியாமல் இருக்கத்தக்கதாக அவளுக்கு நீ உதவி செய்யணுமான அவள் சொல்லிக்கிறோம். அப்பா அவளுக்கு நீ அப்பா எல்லா வேலை வாய்ப்புகளையும் தேவன் உண்டாக்கித்தாங்க. அப்பா கடத்து அப்பா சுதவி நீர் அனுப்பித்தாங்க. அப்பா உங்களுடைய நாம அந்த குடும்பங்களை மயப்பிட்டு சுவாமி இதை மட்டும் அவங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள சத்தியத்தை அறிந்து அப்பா உடைய பிள்ளைகளா அப்பா சுத்திரகத்தாமே இந்த வரை காய்த்துள்ள குடும்பங்களை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிற சுவாமி ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்கு நன்மை செய்தார் அப்பா எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த குடும்பங்களுடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாக பற்றிக்குள்ள உறுதியை பிடித்துக் கொள்ள முடிய நாமத்தை மேம்படுத்தும் மக்களை நீர் மாற்றமான செபிக்கிற சுவாமி. நீர் ஒருவரை உண்மையான தேவன் மக்கள் கண்டு கொள்ளட்டும் சுவாமி ஸ்தோத்திரம். அன்பை ருசி பார்க்க நீர் உதவி சொல்லுமான செபிக்கிறியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ராஜா அந்த குடும்பத்திற்கு அப்பா சொந்த அந்த இயக்கங்கள் அந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கு தகுந்த அப்பா பதில் விடவே ராஜனை கொடுத்து அந்த குடும்பத்தை விசேஷமே தேவனீர் ஆசிரியத்து அப்பா எல்லா தேவனை பூர்ணமா நீர் சந்தித்து கொடுக்க போறீங்க. அப்படி எதிர்பார்க்க எல்லா காரியத்தையும் நீர் வாக்கி செய்ய போறீங்க. அதுக்கு நமக்கு கோடி 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 நாங்கள் நன்றி சந்திரியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைய துணை பிள்ளைகளை ராஜா ஸ்தோத்திரம் தினமும் அப்பா வேலைக்கு போனால்தான் ஆகாரம் என்று சொல்லி அப்பா வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் இந்த நாளை ராஜா ஸ்தோத்திரம் ஆகாரம் இல்லாமல் அப்பா பசியாகவும் தாவே பட்டியாக அப்பா எவ்வளவு கவலையோடு ராஜா
வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்களை நீர் அந்தரிக்கிறே சுவாமி. ஸ்தோத்திரம். தாவே இந்த நாள் அவளை விட்டு விலகாதையும் அவளை நீ கைவிடாதே சுவாமி. இந்த அம்சவனை நீ கண்ணீர் மணி போல தேவன் காத்தருளணுமான அவள் செபிக்கிறோம். தாவே அன்றுள்ள அப்பத்தின் தண்ணீரினை கொடுத்து அவளை நீர் ஆஸ்வதிக்கணுமான அவள் செபிக்கிறோம். அவளை பலப்படுத்துங்க, அவளை தேவளை சந்திங்க. அப்பா பிதாவே அவளுக்கு கூட ராஜா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீர் கொடுத்தீரானால் அப்பா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிற சுவாமி. அவனுடைய சோதனம் ஆண்டவரே அந்த கப்பலை எல்லா வழிவாசல் அவளுக்கு நீ திறந்து கொடுங்க அப்பா. அப்பா பிதாவே இந்த பிள்ளைகள் அப்பா என்னை வேலை செய்ய விரும்புகிறார்களோ அந்த வேலை வாய்ப்பை அதிசயமான விதத்தில் அற்புதமான விதத்தில் அடையாள விதத்தில் அவளுக்கு நீ கொடுத்து அப்பா அந்த குறையில் அந்த குடும்பத்தில் எல்லா குறைகளையும் நீ நிர்வாகித்து தந்து அந்த ஆத்மா ராஜா ஆசிரியமா இருக்க ஆத்மா அப்பா அமைதியிலே அடையா அப்பா நிம்மதியா இருக்க நீ உதவி சனமான அவள் செபிக்கிறோம். சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியை காண நீர் கிருபை தருணமான அவள் செபிக்கிற சாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தணுமான அவள் செபிக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளணுமா செபிக்கிற சுவாமி. எல்லா ஆகாரத்தை கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்து நீ கோஷத்தை நீ வழியெடுத்ததற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவன் தகப்பன 5 மீனை அப்பா 5 பாசத்தை 2 அப்பத்தை கொண்டு 5 மீனை கொண்டு நீர் ஆசீர்வதித்து போல அந்த அப்பா பிள்ளைகளுடைய தேவலான நீ சந்தித்து அப்பா அவளை பிள்ளைகளை நீ நிறைவாக்க போறக்காம அப்பா நீர் ஆபத்தை ஆகாரத்தை கொடுத்து அவளை ஆஸ்வதிக்க போறதற்காக இல்லாம எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்திருக்காம கோடி 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 நாங்கள் நன்றி சத்தியா சோதரம். அப்படி ராஜா எல்லா ஜபத்தின் கருத்தாங்க ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தேவனே நீ ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படியே நீர் ஆமேன் ஆமேன் அப்பா பிதாவே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. துதிகான மகிமை தகப்பனே உங்க ஒருவருக்கே சொல்லிக்கிறோம். நசன இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரதாருமே தடையாவும் அகற்றிடுமே கைகேடும் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே கைகேடும் பாதம் வந்தே ஜெபவேளை தேடி வந்தே தேவா வருந்தாருமே கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. கடைசியாக ஒரே ஒரு குறிப்புக்காக நாம் செபித்து நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த நேரத்தில் விசேஷமாக திருச்சபைகளுக்காக நாம் செபிப்போம். எத்தனையோ வாரங்களாக திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் திருச்சபைகளுக்கு எந்த விதமான தலைவர்கள் இல்லாமல் பிசாசானவன் ஆண்டவரே இந்த காரியத்தை முடக்கி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில நாம் இதற்காக விசேஷமாக செபிப்போம். அமெரிக்கா தேசத்துல அந்த ஜனாதிபதி திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தை காட்டிலும் அமெரிக்காவில் பலவிதமான ஆபத்துகள், எத்தனையோ மரணங்கள், அங்கேயே திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தில் இன்னும் தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறதை நினைத்து பார்த்து நாம் ஆண்டு சமூகத்தில் மன்றாடி செபிப்போம். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு சீக்கிரத்தில் திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவன் கூடி ஆராதிக்கும்படியாக கிருபை செய்யும்படியாக நாம் செபிப்போம். முந்தியை காட்டிலும் வருகிற நாட்களில் திருச்சபைகள் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய திருச்சபைகளாய் மாறும்படியாக நாம் செபிப்போம். வித்தியாசமான முறையில் மக்கள் ஆராதிக்க, உண்மையே சேவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் செபிப்போம். விசேஷமாக இந்த நேரத்தில் திருச்சபைகள்
மூடப்பட்டிருக்கிற திருச்சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட தேவன் அதற்கு கிருபை செய்யும்படியாக, அதிகார உலகத்தில் தேவன் பேசும்படியாக இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற சௌந்தர நான் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா காலைகளுக்கு நன்றாக செய்வாங்க. அப்பா முதலும் நீரே முடிவும் நீரே. அப்பா இந்த தேசத்தை உருவாக்குனது நீரே. அப்பா தோமா மூலியமாக இந்த தேசத்தில் ஆண்டவரே என்னுடைய வார்த்தை சொல்லும்படி கிருபை செய்தீரே. அப்பா அவங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இந்திய தேசத்தில் தேவ ஆலயங்களை திறக்க கிருபை செய்ய வேண்டுமா? அப்பா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே கர்த்தாவை அழைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்வதற்காக நீங்கள் தடையில்லாமல் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்க கிருபை செய்ய வேண்டுமா? அப்பா இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் ஆண்டவரே ஆலயத்தை திறக்க உத்தரவு பிடிப்பிக்கமாக சுவாமி சோத்திரம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கெங்க ஊழியர்கள் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் நீ ஆசிரியக்க வேண்டுமா? அப்பா அவன் சிரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் சுவாமி. நேற்று இன்று மாறா தேவனை கொடான கோடி நன்றி எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் சுவாமி. ஏசுநாமத்தில் தெரிவிக்கிறாவே. ஆமென் ஆமென். நமக்கெல்லாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கூடிய தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கடந்த ஒரு சில நாட்களாகவே நான் யோசித்தேன், இந்த வாரம் என்ன செய்தி கொடுப்பது, அநேகர் பார்ப்பார்களே, அதை கேட்க வசனமாக இருக்கணுமேன்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நேற்று இரவு வரைக்குமே எனக்கு ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இருந்தது. நேற்று இரவு தான் இந்த வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். காலையில் உட்கார்ந்து ஆலோசனத்தில் இந்த வார்த்தைகளை நான் யோசித்து சிந்தித்து பார்த்து அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி ஒரு முன்பாக நிற்கிறேன். இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். அதிசயமாயிராமல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனம் எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற வசனமாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுகிற வசனமாக இருக்கிறது. இந்த காலங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தரப்போறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு அநேக தன்னுடைய இல்லங்களிலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாத கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிய கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமையானவரை நமக்கு ஒருவருக்கு பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் கேளுப்பிடாதே. ஆமென். இந்த வேத வசனத்திலே நம்ம அநேக காரியங்களை நான் பார்க்க முடியும். 1-2 மாதம் நான் பார்த்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வேத வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க வாசித்திருப்பீங்க, பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. அநேகர் இந்த வேத வசனத்தை வைத்து டிவி மூலமாய் பேசியிருக்கலாம். இந்த நாளிலும் நாம நம்முடைய சபையின் மூலமாக இந்த வேத வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த காலகட்டத்திற்கு இந்த வார்த்தையானது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக 12வது வசனம் முதல் காரியத்தை பார்க்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. இந்த உலகமே கலங்கி கொண்டு
உலகமே திகைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, உலகமே பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில, உலகமே இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில, அரசாட்சி செய்கிறவர்கள் அவங்க சிந்தனைக்கு எதுவுமே எட்டவில்லை, என்ன செய்வதே தெரியாம திகைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணுமா? சந்தோஷமாக இருக்கணும். நம்பிக்கை, இது எல்லாருக்கும் நன்றாக தெரியும், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனா வேதவசனம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மேல போய் வேத வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறதுன்னா, இந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷம் நமக்கு தேவைங்க. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது, நம்பிக்கையை நாம் இழந்து போகக்கூடாது, நம்பிக்கையில இருக்கிற சந்தோஷத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இதுதான் மிக அவசியமான ஒரு காரியம். இந்த நம்பிக்கை இருக்குது, நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் காப்பாற்றுவார்னு. ஆனா நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா சாத்தா என்ன பண்ணுவான்? ரொம்ப சீக்கிரமா வந்து நம்மளை பிடிச்சிடும். நம்பிக்கை இருக்கும், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் இன்னைக்கு இந்த நம்பிக்கையில் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். எப்படியாவது இந்த கொள்ளை நோயானது மாறும், அதிலிருந்து நாம் விடுபட்டு வருவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்கணும். அநேகர் சோர்ந்து போயிருக்காங்க, அநேகர் சோர்வின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்ன நடக்குமோன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த காரியங்கள் என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கலக்கங்கள் இருக்கதான் செய்யுது. உள்ள முன்னால நம்ம என்ன தைரியமா பேசினாலும் அந்த உள் மனசு இருக்குது பாருங்க, அந்த மனசுல ஒரு சின்ன கலக்கம் இருக்குது. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு வேலைகள்லாம் போயிடுச்சு ஆச்சுங்களா. இன்னைக்கு ஐடியில வேலை புரிந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் அவங்க வேலையே, இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க நெட்டின் மூலமாக அநேக காரியங்களை வெளிநாட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரியங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே அதை தடுமாறி கொண்டிருக்காங்க. அப்படி என்றால் இந்த இந்திய தேசத்தில் நாம் அமர்ந்து கொண்டு அங்கே வேலை செய்ய முடியுமா? எத்தனை பேருக்கு இப்போவே அங்கே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லி அந்த அரசாங்கங்கள் அந்த நாளெல்லாம் நமக்கு இன்னைக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. புரியுமாங்க? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா? இந்த வருமானத்தில் அநேக காரியங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நான் சேலம் போயிட்டு கார் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறார், சென்னையில் வேலை செய்கிறாரு. ஆனால் அவருடைய வீடு சேலத்தில். அவர் அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க, ஏன்னா ரொம்ப கடினமான வேலை, இரவு பகலும் வேலை செய்யணும், இந்த மூளைக்கு ரொம்ப வேலை, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நான் கடன் வாங்கிட்டேங்க, இந்த வருமானத்தை வச்சு நான் கடன் வாங்கிட்டேன், ஆனால் நான் என்ன செய்ய முடியாது, அந்த வேலையை விடவே முடியாது. புரியுமாட்டேன்? இன்னைக்கு ஒரு கேள்விக்கு எல்லாருடைய வேலையும் போயிடுச்சு, எல்லா வேலையும் போயிடுச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறோம். என்னதான் நம்பிக்கை இருந்தாலும், என்னதான் உடம்புல பலன் இருந்தாலும், என்னதான் நம்ம செஞ்சு சாதிச்சலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் ஒரு பக்கம் நமக்கு ஒரு தோய்வு தான் காணப்படுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த நம்பிக்கையில சோர்ந்து போகக்கூடாது, இந்த நம்பிக்கையில குறைந்து போகக்கூடாது, இந்த நம்பிக்கையில தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால பவுல் அந்த ரோமாபுரி சபைக்கு எழுதும் போது அழகா எழுதி வச்சிருக்காரு, எல்லாம் நடக்குன்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீசர்களுடைய மனதை இடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உத்தரவின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். திடப்படுத்தினாங்க, விசுவாசம் நிலைத்திருக்குன்னு சொன்னாங்க.
ஆனா அதோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிருக்காரு, அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சு நம்ம பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது. புரியுமாங்க? நம்முடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போற வாழ்க்கை அல்ல. உபத்திரவத்தின் வழியாக, பாடுகள் வழியாக நாம் போக வேண்டியது இருக்குது. அதனாலதான் சீசர்களை அழைத்து என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலங்களில் சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திடப்படுத்தும்படியாக இந்த காலங்களில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கையிலே சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில, நம்பிக்கையில இலக்கரித்து போயிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை திடப்படுத்தி, இப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியில தான் நீ பரலோகம் வரணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்னைக்கும் வீணா போயிருப்போம், என்னைக்கும் நம்ம ஒண்ணு இல்லாம போயிருப்போம். ஆனா ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்து, நம்மோடு கூட இருந்து, நம்முடைய இல்லத்துல நம்மோடு கூட இருந்து வருகிற எல்லா விதமான உபத்திரத்திலும் தேவன் உங்களை என்னை தேற்றாவிட்டால், ஆற்றாவிட்டால், திடப்படுத்தல அப்படின்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருன்னு சொல்லி நம்மை தட்டி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னைக்கே வீணா போயிருக்கும், ஒண்ணுமில்லாம போயிருக்கும். ஆனா எல்லா உபத்திரத்திலும், எல்லா விதமான பாடுகளிலும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறார். வெளியில இருந்து போத்துறோம், வீட்டுல இருந்து போத்துறோம், சபையில பல காரியங்கள், இப்படி எங்க போனாலும், வேலையில போனாலும் அங்க போத்துறவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா உபத்திரவத்திலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாங்க? நம்பிக்கையில சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன செய்யறாங்க? பலப்படுத்தி வருகிறார். இரண்டாவது, உபத்திரவத்தில பொறுமையா இருங்க. உபத்திரவம்னா என்னன்னு தெரியும். ஆனா ஆண்டு சொல்றாரு, உபத்திரவத்தில என்ன செய்யணுமா? நம்ம பொறுமையா இருக்கணும். உபத்திரவத்தில் நாம் பொறுமையா இருக்கணும். வேத வசனங்களை வாசிக்கும் போது, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 796 பக்கம், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை யாரும் சொல்லித்தர தேவையே இல்லை, எல்லாருக்கும் பெருமை வந்துடும் இல்லையா? கொஞ்சம் வசதி வந்தேன்னா, கொஞ்சம் பணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, நம்முடைய வீட்டுல சில பொருள்களை நாம் சேகரிக்கும் போது, இப்படி இவைகள் எல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுங்க? பெருமை வந்தது. அது யாரும் கேட்கலாம் தேவையில்லை, யாரும் அதை தேடிதான் போக தேவை. என்ன செய்யுங்க? நம்மை நாமே வருது. இதெல்லாம், இந்த பெருமை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பின்னால இருந்து சாத்தா என்ன செய்யலாம்? நம்மள தூண்டி விடும். ஏன் தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யலாம்? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நீ பெருமை உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிச்சுட்டாவே கர்த்தர் உனக்கு எதிராக வந்துடுவாரு. அப்படி வரும்போது நீ யார் பக்கம் போயிடுவார்? சத்தம் பக்கம் போயிடுவார். ஆனா ஆண்டவர் தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியம் தெரியுமா? நீ பொறுமையா இருக்கணும், நீ அமைதியா இருக்கணும், பெருமை இல்லாத ஒரு மனிதனாய் உலகத்துல வாழணும், பொறுமையோடு வாழணும், நிதானமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் அதுதான். இப்படி நான் வாழ்ந்தோம் என்றால் தேவனுடைய பார்வையில நாம் உத்தமனாக இருப்போம். யோபை காட்டிலும் பொறுமையா இருந்தவன் யாரும் இந்த உலகத்துல இல்ல. ஏன் தெரியுமா? அவன் உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயப்படுவனாயிருந்தான். ஆனபடினா அவனுடைய வாழ்க்கை எழுதிருந்துங்க, இந்த பொறுமை அவனோடு கூட இருந்தது. பெருமை வரவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் விவசாய நிலங்களை வச்சிருக்கோம், நீ கொஞ்சம் தான் நம்முடைய பொருள்களை வைத்திருக்கிறோம், இனி கொஞ்சம் தான் நம்முடைய வாழ்க்கையில சம்பாதித்து வச்சிருக்கோம்னா, அன்னைக்கு யோபை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வரமாய் காணப்பட்டான். வேதத்தில் சொல்லப்பட்டது, அவன் ஏர் மாடுகள், அவனுடைய நிலங்கள், வேலையாட்கள், குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அது பன்மடங்கா இருந்தது, அது பெரிதா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில பெருமை வர்றீங்க, பொறுமை தான் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த உத்தரவத்துல நாம் பொறுமையா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கத்தில் வாசிக்கிறோம். எல்லாரிடத்திலும் நினைச்சுங்க, சாந்தமாயிருங்க. எப்படி இருக்கணுமா? சாந்தம், பொறுமையா இருங்க. பொறுமையா இல்லைன்னா நாம் நினைச்சுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இழந்து போயிடும். பொறுமையா இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் இழந்து போயிடும்.
அநேக உதாரணங்கள் சொல்லலாம். இந்த பொறுமை மிக அவசியமான ஒரு காரியம். எப்போ பொறுமை இருக்குங்களா? எப்போ பொறுமை இருக்கணும்? உபத்திரவத்துல உன்னை வந்து யாராவது திட்டும் போது அப்ப என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு போய் காட்டுல மலையில போய் உட்காந்துருந்தா அது பொறுமை கிடையாதுங்க. அது பொறுமை கிடையாது இல்லையா? உபத்திரவத்துல உனக்கு யாராவது துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இடுவராய் வரும்போது, உன்னை ஏமாற்றும் போது, உன்னுடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்கள் எதிராக நிற்கும் போது, அதுல நம்ம என்ன செய்யுங்க? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு போன்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யுங்க? வெளிப்படையா வருது இல்லைங்களா? ஒரு காரியத்துல தோத்து போனதுனால அந்த அந்த அம்மா அந்த ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருக்காங்க, இது ஸ்டேட்டஸில் போட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய காரியங்களை போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசுல இருந்து என்ன செய்யுங்க? வெளியே வருகிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இடத்துல என்ன செய்யுங்க? பொறுமையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். வருமானம் இல்லாமல் உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆகாரம் இல்லாமல் உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சரீரத்துல ஒரு சின்ன வியாதி வந்துச்சுன்னா அதை போய் ஒரு டாக்டர் பார்க்க முடியலங்கிற ஒரு போராட்டம், உபத்திரம். எந்த டாக்டரும் வந்து வராத அங்கே இருந்துக்கோ அப்படின்றாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரம் நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உபத்திரவத்தில் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில பாத்தீங்க அப்படின்னா ஒருவன் ஆந்திராவில இருந்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஊர் சொல்லப்படாங்க, ஞாபகம் எனக்கு சரியா. தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது அவன் நடந்தே வந்திருக்கான். அவனால பசி தாங்க முடியல, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. நடந்து வந்து கொண்டிருந்தான். அங்க ஒரு நாய் செத்து இருந்துச்சான். அந்த நாயுடைய கறிய அவன் எடுத்து சாப்பிடறதுக்கு போய் சாப்பிட போனான். சாப்பிட்டுருக்கான். புரியுமாங்க? அவ்வளவு கொடுமையான, அவ்வளவு உபத்திரமான காரியம். நடந்தே வந்திருக்கான். எத்தனையோ மைல் நடந்து வந்திருக்கும் போது அவனால எந்த காரியத்தையும் அவனுக்கு கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை செத்து போன நாயை சாப்பிடுவதற்கு அவன் கடந்து போறான். இப்படிப்பட்ட உபத்திரம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உபத்திரம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. இந்த உபத்திரவத்துல நம்ம என்ன செய்யுங்க? பொறுமையாக இருக்கணும். அதை பார்த்த ஒரு மனிதன் அவனை கூட்டிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு ஆகாரம் கொடுத்ததாக நாம் டிவியில் பார்த்தோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். உபத்திரவத்தில் சாந்தமாக இருக்கணும். மூன்றாவது, 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, பொறுமையோடு கூட தேவ பக்தியிலே நிலைத்திருக்கணும். இந்த பொறுமையோடு கூட இருக்கின்ற இந்த வாழ்க்கையில தேவ பக்தி கலந்திருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதுரு அங்க தெளிவாக எழுதியிருக்கிறார். பொறுமையோடு கூட தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில கலந்திருக்கணும். பக்தியின் வேஷம் இல்லைங்க, உண்மையான கடவுள் மேல இருக்கிற பக்தி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில உபத்திரங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாயிருங்க. அதோடு கூட தேவ பக்தியோடு கூட வாழ நீங்க முயற்சி பண்ணுங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. தேவ பக்தியோடு கூட இருக்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் விட்டு விடாதபடி நாம் காத்துக்கொள்ளுவோம். ஆம்பரிமாங்க, தேவ பக்தி நமக்கு தேவை. தேவ பக்தி இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்துல நீங்கள் நானும் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இந்த காலகட்டத்தில் தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த பக்தி,
தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் குறைந்து போகிறார். ஆமா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் கடவுளுக்கு கண்ணு இல்லையா? ஏன் இவ்வளவு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க? நேற்று கூட ஒருத்தர் நான் பேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்களாம். உள்ள கூட்டு வந்தோன்னா இரும்புறாங்களாம், தும்புறாங்களாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே செத்து போறாங்க. ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. டாக்டர் ஒன்றும் பண்ண முடியல, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. உள்ள கூட்டு வராங்களாம், கூட்டு வந்து இரும்புறாங்க, 2 தும்புறாங்க, அதோட சரி அவங்களுடைய வாழ்க்கையில மறித்து போறாங்க. புரியுமாங்க? இந்த காலகட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உருவாக்கணும்? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. நம்முடைய சபை ஆரம்பித்த பிறகு வீடியோ படத்தோடு கூட நம்மளுக்கு சில காரியங்களை காட்ட போறோம். அந்த தேசங்கள்லாம் ஆலயத்தை என்னவா மாற்றினாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிற வீடியோ படத்தை உங்களுக்கு நம்ம காட்ட போறோம். அப்ப நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீங்க. பிரியமானவர்களே, இதையெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்களாகிய நாம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல, தேவ பக்தியில நாம் குறைந்து போகவே கூடாது. அவர் மேல் பக்தியா இருப்போம், வைராக்கியமா இருப்போம். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்வார்கள் அந்த நம்பிக்கையோடு கூட உறுதியாய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நமக்கு செய்வார்கள். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஜெபத்திலே என்ன செய்யுமா? உறுதியாய் தரித்திருங்க. இதுதான் முக்கியம். ஜெபம் எல்லாரும் ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றோம். நான் ஜெபம் பண்றியா? ஆமா, ஜெபம் பண்றோம் இல்லைன்னு சொல்றோம். எல்லாரும் ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்றோம். கிறிஸ்துவர்களாகி நாம் எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்றோம். பிரியமானே, இந்த ஜெபம் மாத்திரம் இல்லைங்க, இந்த ஜெபத்துல என்ன செய்யணுமா? உறுதியா இருக்கணும். என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளா இல்லாம இருக்கலாம். நீங்க கூட ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஜெபத்தில் மாத்திரம் இல்லை, நாம் ஜெபத்தில உறுதியா இருக்கணும். உறுதினா என்னங்க? நிலையா இருக்கணும். அது நிலைத்து இருக்கணும். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விடுறதில்லை. டிவில எல்லாம் மற்ற காரியங்கள்லாம் சொல்லி, வேதத்துல பைபிள்ல வசனம்லாம் எடுத்து சொல்லி என்ன பண்ணுறதுங்க? சார்ஜ் கொடுக்கறது. அது கொஞ்ச நாள் என்ன பண்ணும்? ஜெபத்துல ஓடுவாங்க, ஜெபத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கேன், அது அப்படியே குறைஞ்சு போயிடும். ஆனா வேதவசனம் சொல்லப்படுதுன்னா, இந்த காலகட்டத்துல நம்முடைய ஜெபத்துல என்ன செய்யணுமா? உறுதியா தரித்து இருக்கணும். இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த வீட்டுல இந்த 4 சவரம் உறுதியா தரித்து இருந்தாதான் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? நம்ம குடியிருக்க முடியும். இல்லைன்னா இருப்போமா? இருக்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம போட்டு அஸ்திவாரம் உறுதியா இல்லாம கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த வீட்டுல இருப்பதுக்கு என்ன செய்யணும்? நம்ம யோசிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்துல நாம் உறுதியா இருக்கணும். ஜெபத்தை குறித்து போன வாரம் கூட செய்தியை நான் கொடுத்தேன். ஏன் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா சில காரணம் நான் சொன்னேன். ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்யணுங்க? உறுதியா இருக்கணும், மாறக்கூடாது. ஒரு சின்ன காரியத்திலும் சின்ன சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெபம் என்ன சொல்றாங்க? மாறவே கூடாது அப்படின்னாங்க. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபத்துல உறுதியா இருப்போம். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்துல என்ன செய்யுங்க? உறுதியா இருங்க, நிலையா இருங்க, நிலைத்திருங்க. எந்த காத்து வந்தாலும் சரி, எந்த மழை வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் நம்மை அடித்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் நம்மை மோதினாலும் சரி, என்ன செய்யுங்க? ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபத்துல நம்ம உறுதியா இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல வருகிற போராட்டத்துல நம்ம என்ன கீழே விழுந்து போயிடுவோம். என்ன செஞ்சோம்? விழுந்து போயிடுவோம். விழுந்து போனீங்க அப்படின்னா நம்மளை மேல கொண்டு வர்றதுக்கு யாராலும் நினைச்சுங்க முடியாது. அது மிக ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அதான் மிக ஜாக்கிரதை. இந்த பின்வாங்கி போறாங்க பாருங்க, பின்வாங்கி போறாங்க பாருங்க, சரியில்லை
காரியங்கள் நடக்கல, எனக்கு இந்த காரியத்தை அவனு செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கி பாருங்க பாருங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சத்தியத்தை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காரியத்தில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஏன் இதை செய்யல, ஏன் இதை செய்யல, அதை தான் சொல்லியிருப்பாங்க ஒழிய மாற்றமான காரியத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்க திருவங்காய் கடவுள்கள் வர்றது மிக கடினமான ஒரு காரியம். ஆமாம். அதனால செபத்தில் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா எந்த போராட்டம் வந்தாலும் கீழே வர மாட்டீங்க, பின்வாங்க மாட்டீங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீங்க. கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நடந்து வராங்க. கடைசியாக நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அசதியா இராமல் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலகட்டத்துல மிக ஜாக்கிரதையா இருக்கணும், மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா, பலவிதமான காரியத்தை சாத்தா என்ன பண்ணுவான், கொண்டு வருவான், நம்முடைய சிந்தனை கொண்டு வருவான். எல்லாமே தவறாவே சொல்லிட்டு இருப்பான், எல்லாமே மைனஸாவே சொல்லிட்டு இருப்பான். என்ன தெரியுமா, ஐயா இத்தனை வருஷமா கோயிலுக்கு போன பத்தியா, எப்படி போட்டோ பத்தியா தெரியுமாடா, உங்களுக்கு தெரியுமா, இன்னும் பெருசா குதிச்சா ஞாயிற்றுக்கிழமை நீ கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு பத்தியா சாத்தான் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வருவான். எத்தனையோ ஜெபம் பண்ண, என்ன ஆச்சு பத்தியா, நடக்கல. எல்லாமே மைனஸாவே கொண்டு வருவான். எனக்கு தெரிஞ்சது மட்டும் 2 மாதம் சொன்னேன். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம யோசித்துக் கொண்டே இருக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம யோசித்துக் கொண்டே இருக்கலாம். வேலை போச்சு, என்னால என்ன பண்ண முடிச்சு பத்தியா, வேலை போயிடுச்சு, சம்பாதிக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ஒருவேளை சோறு கூட இல்லை உனக்கு பத்தியா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மைனஸாவே கொண்டு வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உபவாசமா இருந்த நாட்கள்ல சாத்தான் அப்பதான் போய் சோதிக்கிறான். என்ன சோதிச்சாங்க, ரொம்ப பசியா இருக்கிற, என்ன பண்ணேன், இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்துன்னு சொன்னீரே, இப்ப இந்த கல் என்ன பண்ணேன், அப்பமா மாத்து சாப்பிடு அப்படின்னு சாத்தான் சொன்னான். ஆண்டு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாரு, 40 நாள் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வானத்தினால் நினைச்சான் படைப்பான் என்று வேதம் எழுதியிருக்கு சொன்னார். அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா விழுந்து போயிடுவோம். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, வாலிப வயதுல, சிறு பிராயத்துல ஜாக்கிரதையா இருங்க. பலவிதமான காரியங்கள் நம்மை சந்திக்க வரும், அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கொஞ்சம் அசதியா இருந்தனா நம்மள என்ன பண்ணுவாங்க, கீழே தள்ளிடுவாங்க. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு கதை தெரியும் உங்களுக்கு, 2 பேர் வேகமா ஓடினாங்க. யாருங்க, முயலும் ஆமையும் பந்தியம் போட்டு வேகமா ஓடினாங்க. ஓடும்போது முயல் ரொம்ப வேகமா போச்சு. அதான் தெரியல, முயல் நினைச்சுங்க ரொம்ப வேகமா ஓடும். போய் என்ன பண்ணுச்சு, ஆமா என்ன இப்படி இப்படி குதிச்சு தானே ஓடப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, இது வேகமா ஓடி போய் அந்த கோட்டை தாண்டதுக்கு கொஞ்சம் பக்கமா போய் என்ன பண்ணுச்சு, நல்லா இலைப்பாரிட்டு. இந்த ஆமை என்ன பண்ணுச்சுன்னா, அவன் போயிட்டானா, போட்டோம் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க தங்கி சாப்பிட்டீங்க. இதான் ஆமை ஜெயிப்பதற்கான ஒரு காரியம் தெரியுமா, அவன் அவ்வளவு வேகமா போய் கண்டே தெரியல, யோசிச்சிருக்கலாம் இல்லையா, கண்ணுக்கே தெரியல, அவன் இந்நேரம் என்ன செஞ்சிருப்பான், பட்டையை தாண்டி போய் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, சரியா தூங்கிட்டு. இதுல நீங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா, இந்த ஆமை நான் போயிட்டே இருப்பேன், மெதுவா போனா என்ன பண்ணுவானே, போயிட்டே இருப்பேன், எங்க நான் நிக்க மாட்டேன், அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பின்வாங்கல. இந்த ஆமை போயிட்டே இருந்தது, ஆமை ஜெயிச்சிருச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சு. அது அசதியா இருக்காம, அது வேண்டாம்னு சொல்லி உட்காந்து போகாம, விட்டுவிடாம, அசதியா இல்லாம ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, அது போயிட்டே இருந்தது. கட்டாயம் போற வழியில இந்த முயலை கூட பார்த்து இருக்கலாம், உட்காந்துருக்காங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்து கூட இருக்கலாம் இல்லையா, பார்த்துக்கலாம், அந்த வழியில தான் போயிருக்கணும் இல்லையா, பார்த்துருக்கலாம். இந்த ஆமை என்ன பண்ணிச்சுங்க, மெதுவாக போயிடுச்சு. ஆமை போகும்போது சத்தமே வராது,
அவ்வளோ அருமையாக போய் ஜெயிச்சிச்சு. நீங்களும் நானும் ஒருவேளை ஸ்லோவாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலாம் இல்லையா? நீ சும்மா தானே இருக்கிற அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நினைக்கலாம், சொல்லலாம். ஆனா நாம கூட கர்த்தரை ஓட வச்சுட்டு இருக்காரு, நம்மளை ஓட வச்சுட்டு இருக்காரு. கட்டாயம் என்ன பண்ணுவோம், நம்ம ஜெயிப்போம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு சின்ன கூரை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். ஆமை போல ஒரு அனுபவம் வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியல, மோகன் சிலாசு மாதிரி ஒரு பெரிய டிவியில வந்து காரியங்களை செய்யாவிட்டாலும் ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்திலே பொறுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதான் அவசியம், அதான் அவசியம். பொறுமை இல்ல, நிதானம் இல்ல, ஜாக்கிரதை இல்லை அப்படின்னா விழுந்து போயிடுவோம். இது அனைவருக்கு தெரியாம இருக்குது, தெரியாம இருக்குது. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் பொறுமையா ஓடும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம், அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. சும்மா இருக்கிற மாதிரியே தெரியல, ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். மறந்து போகாது, மறந்து போகாது. ஆமா, ஜாக்கிரதையா இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. தூக்கி கடாசிட்டு என்ன பண்ண, நம்ம ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நான் ஓடிக்கே இருக்கணும். அதாங்க இங்கே ரோமாபுரிக்கு பவுல் எழுதுகிற சத்தியம். அசதியா இருக்காதுங்க, ஜாக்கிரதையா இருக்கும். அசதியா முயல் போல போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. பொறுமையாய் ஓடினாலும் நிதானமாய் காரியங்களை செய்தாலும் வெற்றி நமக்கு தான் என்பதை மறந்து போகாதீங்க. தோல்விக்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கல, நீங்கள் நானும் செத்து போறதுக்காக அழைக்கல, நீங்கள் நானும் பட்டியா இருந்து சாமன்ஸுக்கு அழைக்கல, உனக்கு எனக்கு வேலை இல்லாம தரித்திரமாய் வாழ்வதற்காக தேவன் உங்களை என்னை அழைக்கல. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எத்தனை பேச்சுகள் வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க, எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. வெற்றியை நாம் பெற முடியும், வெற்றியை நாம் பெற முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவனுடைய வார்த்தையை கேட்டார். இப்படிப்பட்ட இந்த 4 காரியத்தில் உறுதியா இருங்க, நிலைத்திருங்க. கர்த்தருடைய காரியத்தில் நாம் இந்த 4 காரியத்தை விடாதபடி இந்த காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் இதை நாம் யோசித்து 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 சிந்தித்து பார்த்து நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் கட்டாயம் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், நம்மை கைவிடாதபடி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைகளே தேவன் நம்மை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். வேற யாரும் தாங்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு புயல் வந்து சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளிநாட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்து வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் மற்றவர்கள், இவர்கள், அவர்கள், நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரங்களாம் இப்படி எல்லாம் என்னை தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த 4 காரியத்திலும் நாம் முன்னேறி செல்வதற்கு, இந்த 4 காரியங்களும் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எந்த விதமான சந்தேகம் அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடாதபடி நடத்துகின்றார், நம்மை தாங்கி நடத்துகிறார். ஆண்டுடைய கருத்துல நம்மை தாங்கி ஒப்புக்கொடுத்து சொன்னோம். 4 காரியங்களிலும் நாம் நிலைத்திருப்போம். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா தருத்திருங்க, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவனாகி நீங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மறந்து போகாதீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஜீவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில உண்மையாய் வாழ்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க அப்படிமாங்க. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், திமாரம் முதலற்றாலும், ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்குள் திறந்து வென்றுமாட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்து வைக்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய திருக்கரத்தில் வந்து நம்மை ஆராதிக்க முடியாய் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தன்னுடைய இல்லத்திலிருந்து இந்த ஆராதனையை பார்த்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பலப்படுத்து. இந்த 4 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில உறுதியாய் பற்றி பிடித்து வாழ்த்துக்களாக தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த 4 வார்த்தையும் திரும்ப 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 யோசித்து பார்த்து ஆண்டவரே கர்த்தருக்குள் பலப்பட, ஆண்டவரே விசுவாசமாக இருக்க, நம்பிக்கையாக இருக்க, ஒன்றுமே இல்லைனாலும் சரி நம்பிக்கையா இருப்பேன் சரி அந்த சமயத்தில் காத்திருக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய திரு சமூகத்தில் வந்து அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். இந்த வேத வசனம் அவர்களுக்கு நிலையாயிருக்கட்டும், உறுதியாயிருக்கட்டும். அவர்கள் இந்த விசுவாசத்தில் இந்த 4 காரியங்களிலும் திடமாய் வாழ கிருபை பாராட்டும். ஆண்டவரே யூடியூபின் மூலமாய், ஃபேஸ்புக்கின் மூலமாய், வாட்ஸ்அப்பின் மூலமாய் பார்க்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இதை பார்ப்பதற்கு இந்த பிள்ளைகள் உதவியாக இருந்திருக்காங்க, அவருடைய ஆசீர்வதி. பாடல் ஆராதனை ஆண்டவரை நடத்த முடியாத கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். புது வாழ்வு திருச்சபை இதுமாய் நேரம் ஆசீர்வதி. இது சீக்கிரமாய் ஆண்டவரே நாங்கள் சபையார ஒன்றாக சேர்ந்து நீ ஆராதிக்க, வெற்றி கொடி பிடிக்க நீ எங்களை கரக்கம் பாராட்டு. எல்லா அதிகாரிகளோடு நீங்கள் பேசணும். நல்ல முடிவுக்கு வந்து நம்மை ஆராதிக்கக்கூடிய ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ண நம்ம ஆச்சரிக்கிறோம். அந்த கர்த்தர் தான் தீர்ப்புகளுக்கு நீர் பொருட்படுத்தி நடத்தி மீண்டும் ஒரு விஷயம் அந்த நாட்டில் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தார்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய விடுதலையை என் தேவன் தாமே செய்து ஆச்சரிக்கிறோம். இந்த கர்த்தர் தான் தீர்ப்பு கொடுக்கும். துதி கண்ணம் மற்றும் அமைக்க செலுத்து ரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியனுக்கும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திற்காக. ஆமென். ஆமென். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.